வேண்டும். அன்னை தொடர்ந்து நமக்கு நிறைவான அருள் வரங்களை ஒவ்வொருவருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும், நம்முடைய ஊருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்க நாம் இங்கே வந்திருக்கின்றோம். எனவே இத்திருப்பலியில் ஏற்கனவே வாசிக்கப்பட்ட கருத்துக்களோடு இணைந்து வந்திருக்கிற நாம் அனைவருமே அன்னையை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டு வாழ்வோம். கடவுளிடமிருந்து அருளை அவள் தொடர்ந்து பெற்று நமக்கு தர வேண்டும் என்று சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறையருளை அன்னையின் வழியாக பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவம் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வாழ்ந்த புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த வேளையில் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் தனிப்பட்ட வாழ்விலும் இறை நம்பிக்கைக்கு எதிராகவும் இன்னும் சமூக வாழ்வில் நாம் சமூக ஈடுபாடு இல்லாமல் வாழ்ந்த நிலைகளையும் இந்த வேளையில் எண்ணி பார்த்து நம்மையே நாம் முழுமையாக இந்த பலியில் கலந்து கொள்வதற்கு, அருளை பெறுவதற்கு தயாரிப்போம். மனம் வருந்தி மனம் தீருந்தி உன்னை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறே. இணைந்து பாடுவோம். மனம் வருந்தி மனம் தீருந்தி உன்னை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறே. எல்லோரும் இணைந்து பாடுவோம். மனம் வருந்தி மனம் தீருந்தி உன்னை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறே. அன்பான ஆண்டவரே, இறை நம்பிக்கையில் தளர்ச்சி அடைந்த நேரங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். உம்மை விட்டு பல நேரங்களில் நாங்கள் விலகி சென்றிருக்கிறோம். உம்முடைய அன்பை மறந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் பல வேளைகளில் தேடாமல் இருந்திருக்கிறோம். உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியுணர்வு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம். எனவே இந்த வேளையில் உம்முடைய இறை அன்பில் வளருவதற்கு எங்களிடத்தில் இருக்கிற தடையான எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மன்னிப்பு வேண்டுகிறோம். மனம் வருந்தி மனம் தீருந்தி உன்னை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறே. அன்பான ஆண்டவரே, நாங்கள் சமூகமாக வாழ நீர் எங்கள் அழைத்திருக்கிறீர். தந்தை, மகன், தூய ஆவி மூவருமாக இணைந்து இந்த உலகில் எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் எங்கள் சமூக வாழ்வில் ஈடுபாடு இல்லாமல் சுயநலம், தனிப்பட்ட அன்பு என்று சொல்லி எங்களை ஒரு சிறிய வட்டத்திற்குள் முடக்கி கொண்டு சமூக அக்கறையும் சமூக ஈடுபாடும் இல்லாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக மனவருந்தி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். மனம் வருந்தி மனம் தீருந்தி உன்னை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறே. எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, கேட்டவரம் தரும் தூய ஆரோக்கிய அன்னையின் விழாவாகிய இன்று உமது திருமுன் கூடி உம்மை போற்றி புகழ்கின்றோ. உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் இன்று சிறப்பாக பொழிந்தருளும் அந்த அன்னையின் தாய்மை பேறு எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருந்தது போல இன்று நாங்கள் கொண்டாடும் அன்னையின் விழா உலகத்திற்கு அருளையும் அமைதியையும் அளிப்பதாக. உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 6ஆம் அதிகாரம் 1-11 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு
மற்றவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன்? இறை மக்கள்தான் உலகிற்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகி விட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும்போது அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதரிகளுக்கு இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபசாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கி கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உலகும் உயிரும் நீயே, என் வாழ்வின் பொருளும் நீயே. அழகான உலகம், அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம், சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம், அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம், சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாய் உண்மைக்கு
வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னார். வாழும் தெய்வம் நீயே, செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தார். தொடரும் இந்த பயணம் என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய். வாழும் தெய்வம் நீயே, செயற்கரிய செயல் புரிய ஊக்கம் தந்தாய். தொடரும் இந்த பயணம். என் தாயாக நீ இருந்தாய், தந்தை அன்பாலே அரவணைத்தாய். என் தாயாக நீ இருந்தாய், தந்தை அன்பாலே அரவணைத்தாய். நல்ல நண்பனாக வந்து உறவு தோள் கொடுத்து இன்பப் பாடல் இசைத்தாய். பாதைக்கு விளக்கானாய். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, நிறுத்தலும் இயக்கவும் அருள் அல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊற்றுகின்றாய். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை என்னில் தந்தாய். இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றாய். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை என்னில் தந்தாய். உயர் நோக்காக உளம் நுழைந்தாய். உயிர் மூச்சாக எனில் கலந்தாய். உயிர் நோக்காக உளம் நுழைந்தாய். உயிர் மூச்சாக என்னில் கலந்தாய். முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்த உனது ஆட்சி அமைப்பே. சமநீதி மலரச் செய்வேன். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, நிறுத்தலும் இயக்கவும் அருள் அல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை.
அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பெருமையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய அருட்தந்தையர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய பிள்ளைகளே, பக்தர்களே, தூத்தூர் இறைமக்களே, இந்த தூத்தூர் திருநிலத்தில் ஆரோக்கிய தாயினுடைய இந்த அதிசய நிலத்தில், அதிசய நிலம் என்பதை நான் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். காரணம், இந்த திருவிழா தனித்துவமானது. அன்னைக்கு இந்த உலகில் பல்லாயிரம் தலங்கள் உண்டு, புண்ணிய திருத்தலங்கள் உண்டு. அவற்றில் இன்று ஊரறிய உலகறிய புகழ் பெற்று வரும் ஒரு திருத்தலமாக இந்த தூத்தூர் ஆரோக்கிய அன்னை திருத்தலமும் வளர்ந்து வருகிறது என்பதால் அதனை நான் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். லூர்து அன்னை திருத்தலம் போல, ஃபாத்திமா அன்னை திருத்தலம் போல, வேளாங்கண்ணி மாதா நாகை திருத்தலம் போல இந்த திருத்தலமும் பல அதிசயங்களை, புதுமைகளை வேண்டி வருகின்றவர்களுக்கு தந்து வருகிறது. அந்தமானிலிருந்து வருவதாக அறிகிறேன். இங்கு வந்து குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் பலர் உண்டு. இங்கேயே திருமுழுக்கு பெறவும் அந்த குழந்தைகளை கொண்டு வருகிறார்கள் என்று அறிகிறேன். என்னென்ன வேண்டி வருகிறார்களோ வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புத தலமாக, அதிசய தலமாக இந்த இடம் மாறி வருகிறது என்பதை அறிகிற பொழுது உள்ளபடியே ஆரோக்கிய அன்னையின்பால் நாம் கொண்டுள்ள அத்தனை அன்பும் நேச உணர்வும் ஒருமுகமாகின்ற ஒரு இடமாகவும் இந்த இடத்தை பார்க்கின்றேன். தனிப்பட்ட முறையில் இந்த தூத்தூர் திருநிலத்தில் இருப்பதில் எனக்கும் ஒரு அலாதியான மன உணர்வு இன்று இந்த பொழுதில். ஏனென்றால் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமோ இல்லையோ, பெரியவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். அப்படியே பின்புறமாக நடந்து சென்றால் பரக்குடி ஆரம்ப பள்ளி என்று ஒரு பள்ளி உண்டு இல்லையா? உங்களில் அநேகம் பேருக்கு தெரியாது, ஆனால் பெரியவர்களுக்கு தெரியும். அந்த பள்ளியில்தான் நான் ஆரம்ப பள்ளி பயின்றேன். அந்த பள்ளியில் பயில்கிற பொழுதெல்லாம் அப்போதைய தூத்தூருக்கும் பூத்துறைக்கும் இடையில் நல்ல ஒரு இடைவெளி உண்டு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரம்மியமான வெளி அப்போதெல்லாம் இருக்கும். இப்போது இது வீடுகளாலும் சில நேரங்களில் கான்கிரீட் காடுகளாலும் ஆகிவிட்டது.
குதூகூலமான பொழுதுகள், உற்சாகமான பொழுதுகள் என்றால் பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த தூத்தூருக்கும் பூத்தரைக்கும் இடைப்பட்ட யாருமே இல்லாத இடைவெளியில் கடலை ரசிப்பது தான் அந்த காலகட்டத்தினுடைய ஒரு குதூகலமாக எனக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அப்போதும் கூட இந்த அந்த மனிதர்களை நான் மறக்க முடியாது. சிறு பிள்ளைகள் வந்து விளையாடுகிறார்கள், எதுவும் ஆகக்கூடாது என்று கண்ணோட்டத்தோடு கண்ணோக்கி இருக்கிற பல மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் இன்று இருக்கிறார்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் அந்த இனிய நினைவுகள் என்னோடு இருக்கின்றன. அதுபோலத்தான் எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் உண்மையான திருவிழா என்றால் அப்பொழுது பாஸ்கா, பெரிய வாரத்தில் இங்கொழுது பாஸ்கா ஊர்வலம் ஒன்று நடக்கும். தூம்பா எடுக்கக்கூடிய மரபு எல்லாம் இப்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் இப்போது இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை விட உண்மையான ஒரு உற்சாகமான திருவிழா என்றால், கூட்டம் காண வேண்டும் என்றால் தூத்தூரில் நடக்கக்கூடிய அந்த பாஸ்கா ஊர்வலத்திற்குத்தான் வருகின்ற அந்த நாட்களை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே இளமை காலத்தினுடைய சின்ன வயதினுடைய நினைவுகளோடும் இங்கே நான் நிற்கின்றேன். அன்னையை பற்றி எண்ணி பார்க்கிற பொழுது ஒரு வகையில் இந்த பூமி பந்தில் 2000 ஆண்டுகால வரலாற்றில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்கின்ற பரலோக மந்திரம் அதிகமாக செபிக்கப்பட்டிருக்குமா, இல்லை அருள் நிறைந்த மரியே என்கின்ற அன்னை மரியினுடைய மந்திரம் அதிகமாக செபிக்கப்பட்டிருக்குமா? சொல்லுங்கள். எது அதிகமாக செபிக்கப்பட்டிருக்கும்? அருள் நிறைந்த மரியே. அது சரியாகுமா? பரலோகத்தில் இருக்கிற தந்தைக்கு சொல்லப்படுகிற மந்திரத்தை விட அன்னை மரி தாய்க்கு அதிகமாக மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே. இது சரியா தவறா? சரி என்று சொல்லுகிறேன். காரணம் வேறொன்றும் இல்லை. அன்னை மரி தாயை இயேசுவின் தாய், அவ்வகையில் நமது தாய், இறைவனின் தாய், நமது தாய் என்று பார்ப்பது ஒரு பார்வை. அன்னை மரி தாயை இறைவனுடைய தாய்மையின் இப்பூ உலக வெளிப்பாடு என்று பார்ப்பதும் ஒரு பார்வை. இது முக்கியமானது. இந்த உலகில் மீண்டும் சொல்லுகிறேன், வேறு எந்த புனிதர்களுக்கும் என் ஆண்டவனுடைய திருத்தலங்களுக்கும் சென்ற திருப்பயணிகளை விட அன்னை மரி தாயினுடைய திருத்தலங்களுக்கு சென்ற கோடானு கோடி மனிதர்கள் வரலாறு நெடுகிலும் இருந்து வந்திருக்கிறார்கள் என்றால், பரலோக மந்திரத்தை விட அன்னை மரியினுடைய மந்திரம் அதிகமாக உச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இறைவனுடைய தாய் என்பது ஒரு காரணம். இறைவனுடைய தாய் என்பதால் நமக்கும் அவள் தாய் என்பது ஒரு காரணம். அதற்கும் மேலாக எல்லாம் வல்ல இறைவனினுடைய தாய்மையை வெளிப்படுத்துகிறவர். பொதுவாகவே நமக்கு ஆண்டவர் என்றால் ஒரு வடிவம் உண்டு. என்ன வடிவம்? வயதான ஒரு வடிவம். ஆண்டவர் ஒரு தாடி வைத்த வயதானவராக இருப்பார். கண்ணுக்கு புலப்படாத கடவுளுக்கு நாம் ஒரு வடிவம் தந்திருக்கிறோம் இல்லையா? கண்ணுக்கு புலப்படாத எல்லாம் வல்ல கடவுளுக்கு நாம் தந்திருக்கிற வடிவம் அந்த ஒரு வடிவம். ஆனால் அவர் அப்படி அல்ல. அவருடைய தந்தை தன்மையை மட்டுமே சொல்லப்பட்டு பார்த்த நமக்கு, அதை கடவுளில் பார்க்கிற நமக்கு தன்னுடைய தாய்மையை அவர் வெளிப்படுத்தியது அன்னை மரியிடம். அதனால் தான் நமக்கு அப்படி ஒரு வாஞ்சை, அப்படி ஒரு சரணடைதல் அன்னை மரி தாயிடம் வந்து விடுகிறது. இதை முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஏன் அந்த தாய்மை, அன்னை மரி தாயிடம் காண்கின்ற அந்த தாய்மைக்கு ஏன் நாம் சரணடைகிறோம் என்றால் பல காரணங்கள் உண்டு. ஒரு முக்கியமான காரணம், நம்ம எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து வயதாகும் வரை ஒரு தந்தையை பற்றிய புரிதல் மாறிக்கொண்டே வரும். மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு தந்தையை பற்றிய புரிதல் மாறிக்கொண்டே வரும். ஆனால் தாயை பற்றிய ஒரு புரிதல் குழந்தையாக இருந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் தாயை பற்றிய புரிதல் மாறவே மாறாது, ஒன்றாக மட்டும்தான் இருக்கும். இதை எப்படி புரிய வைப்பது என்றால் சொல்லுகிறேன். தந்தையை பற்றிய புரிதல் மாறிக்கொண்டே இருக்கும் என்றால், ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க அப்பாவை எப்படி பார்ப்பாங்க? எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். மை டேடி நோஸ் எவ்ரிதிங், ரைட்? அப்படிதானா? சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எப்படி இருக்கும்? என்னுடைய அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம், எங்கள் அப்பாவுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. ஆனால் இதே குழந்தை ஒரு 10 வயசு ஆகிற நேரம் என்ன மாதிரி புரிதல் மாறும்? எங்கள் அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் எல்லாம் தெரியாது. மை டேடி நோஸ் மெனி திங்ஸ் பட் நாட் எவ்ரி திங். உண்மைதானா அது? ஆமாம். ஏசுன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறேன் பாருங்கள். சின்ன பிள்ளைங்க ரொம்ப உஷார். ஆனால் இதே பிள்ளைங்க 5 வயசு இருக்கிறப்போ அப்பாவுக்கு எல்லாம்
தெரியும். ஆனால் 10 வயசு ஆகிற போது அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் எல்லா விஷயமும் தெரியாது. இதே பிள்ளை 18-19 வயசாகிற நேரம் என்ன சொல்லும்? மை டேடி நோஸ் நத்திங், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது கொஞ்சம் அந்த வயசில் தான் நிறைய சேட்டைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் சின்ன குழந்தைகள் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறப்போ இதே பிள்ளைங்க அப்பாவை பற்றி என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்திலேயே என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு கடவுள் ஒரு ஜீவராசியை படைச்சிருக்காருன்னா அது யார்? அப்பா தான் அப்படி சொல்லுவாங்க. உண்மைதானா? அது வாலிப பிள்ளைங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த புரிதல் 30 வயதில் மாறும். அப்பாவை பற்றின புரிதல் 30 வயதில் 35 வயதில் மாறும். இதே பிள்ளை அந்த அப்பாவை பற்றி எதுக்கு நான் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், எதுக்கு நான் அப்பாக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு புரிதல் மாறும். இதே பிள்ளை 50 வயது 55 வயது 60 வயது ஆகிற போது என்ன சொல்லும்? சே, அப்பா இருந்திருந்தா சரியாக வழி நடத்தியிருப்பாரா, இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனித வாழ்க்கையில் தந்தையை பற்றின பார்வை புரிதல் என்பது சிறு பிள்ளையிலிருந்து மரணம் வரைக்கும் மாறிக்கொண்டே வரும். ஆனால் தாயை பற்றின பார்வை ஒருபோதும் மாறவே மாறாது. அடித்தாலும் அவள் அணைப்பாள், அன்பு செய்ய மட்டும்தான் அவளுக்கு தெரியும், என்ன தவறு செய்தாலும் அவள் மன்னிப்பாள். நான் தந்தையிடம் அடி வாங்குகிற பொழுதும் என்னை அணைக்கிறவர்களாக யார்தான் இருப்பாள்? தாயாகத்தான் இருப்பாள். தாயை பற்றின புரிதல் ஒருபோதும் மாறுவதே இல்லை. ஆக கடவுள் தந்தையாக ஒரு புரிதல் அவரை பற்றி நமக்கு இருக்கிறது. சில நேரங்களில் நம்மை தண்டிக்கிற கடவுள், கண்டிக்கிற கடவுள், நம்மை தூக்கி விடுகிற கடவுள், வல்லமையுள்ள கடவுள் என்று பலவேறு புரிதல்கள் இருக்கின்றன. ஆனால் அன்னை மரி தாயை பற்றின புரிதல் ஒன்றே ஒன்றுதான். அவளுடைய அன்பின், அரவணைப்பின், மன்னிப்பின், பாசத்தினுடைய ஒரே முகம் மட்டும்தான் நமக்கு உண்டு. ஆதலால் தான் உலகெங்கும் அன்னை மரியை நோக்கி நாம் சென்று சரணாகதி அடைகின்றோம். மீண்டும் சொல்லுகின்றேன், அது வெறும் ஒரு தாயிடம் அல்ல, இயேசுவின் தாயிடம் மட்டுமல்ல, இறைவனின் பரலோக தந்தையினுடைய தாய்மையிடத்தில் நாம் சரணாகதி அடைவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். இங்கு வருகிறவர்கள் அத்தனை பேரும் அற்புதங்கள் தேடி வருகின்றார்கள் இல்லையா? அதிசயங்கள் தேடி வருகின்றார்கள். அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று. அதிசயங்கள் 2 வகை உண்டு. ஒரு குழந்தை தாயிடம் அதிசயங்கள் தேடுவது உண்டா? ஒரு குழந்தை தாயிடம் அதிசயங்கள் தேடுவது உண்டு. அதிகமாக ஒரு பிள்ளை சில நேரங்களில் சில எதிர்பார்ப்புகளோடு வரும் தாயிடம் இல்லையா? நல்லா உன்னிச்சு பாருங்க. ஆனால் அதிகமாக ஒரு சின்ன குழந்தை தாயிடம் செய்கின்ற ஒரு செயற்பாடு என்ன? தாயை சுற்றி கொண்டே வருவது இல்லையா? அம்மாவை சுற்றி கொண்டே வருவது தான் பிள்ளையினுடைய ஒரு குணம். அது சேலையை பிடித்து கொண்டு தொங்கும். ஒன்றும் சொல்லாத வயதில் கதைகளை கேட்கும். தனக்கு தெரிந்த கதைகளெல்லாம் தாய்க்கு புரிகிறதோ இல்லையோ அந்த கதைகளை எல்லாம் சொல்லும். ஊரில் ஒருத்தருக்கும் அந்த பிள்ளை சொல்கிற கதை புரியாது. ஆனால் யாருக்கு புரியும்? அம்மாவுக்கு புரியும். சத்தியமாக நானும் பார்த்துருக்கேன். சின்ன குழந்தைகள்லாம் சொல்கிற கதைகளை கேட்டிருக்கிறேன். நான் ஒரு ஃபாதர், நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த சின்ன குழந்தைங்க சொல்கிற கதை பாதி முக்கால்வாசி நமக்கு புரியாது. ஆனால் புரியாத கதையெல்லாம் யாருக்கு புரியும்? தாய்க்கு புரியும், அம்மாவுக்கு புரியும். அப்படி ஆக என்னை பொறுத்தவரையில் முதல் அதிசயம் என்பது அன்னை நடத்துகின்ற அற்புதங்களா இல்லை அன்னையினுடைய அன்பா? சொல்லுங்க. அன்புதான் அதிசயம். அன்புதான் முதல் அதிசயம். ஏனையவை அற்புதங்களாக, அருங்குறிகளாக நடக்கின்றவை. ஆக அன்னையின் திருத்தலத்திற்கு நீங்கள் வருகின்ற பொழுது, ஆரோக்கிய அன்னையை நாடி வருகின்ற பொழுது வேறு எதுவும் கிடைக்கிறதோ இல்லையோ என்ன கிடைக்கும்? அன்பு கிடைக்கும். வேறு எதுவும் கிடைக்கிறதோ இல்லையோ ஆறுதல் கிடைக்கும். வேறு எதுவும் கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடைக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களின் ஆண்டவர் தான், அற்புதங்களின் ஆண்டவர் தான். ஆனால் ஆண்டவர் அற்புதங்கள் நடத்துகிற பொழுது நீங்கள் பைபிளில் கூட பார்க்கலாம். எல்லாருக்கும் நமக்கு அதிசயங்கள், அற்புதங்கள் எதிர்பார்ப்பதால் நான் சொல்லுகின்றேன். அதிசயங்கள் ஆண்டவர் செய்வார். அன்னை மரி தாய், ஆரோக்கிய தாய் செய்வார்.
ஆனால் அந்த அதிசயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு ஆண்டவர் அதிசயங்கள் நிகழ்த்திய போது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது என்னுடைய வல்லமையால் இந்த அதிசயத்தை நிகழ்த்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்க. இல்லை. என்ன சொல்லியிருக்கிறார்? உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிற்றாக. ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தான். அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. ஆனால் எது கண்டிஷன் என்றால், எது நிபந்தனை என்றால், எத்துணை விசுவாசத்தோடு நீ வருகிறாய். உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்றால் ஒரு வல்லமை நடப்பதற்கு, ஒரு அதிசயம் நடத்துவதற்கு எத்தகைய மனநிலையோடு நாம் வருகிறோம் என்பது அடிப்படையாகிறது, முக்கியமாகிறது. இரண்டாவது, அதுவும் மிக முக்கியமானது, இயேசு ஆண்டவர் இந்த புதுமைகள் செய்கிற பொழுதெல்லாம் உடனே ஒரு காட்சி நடக்கும். கடைசியில் என்ன சொல்லுவான்னா, பைபிளை நீங்கள் படிச்சீங்கன்னா, அந்த இடத்தை விட்டு அவர் உடனே அகன்று சென்றார், விரைவாக அகன்று சென்றார். ஏன், எதனால் அகன்று சென்றார்? நம்ம ஆளுங்க உடனே அவர் ஒரு ஹீரோ ஆக்கிடுவாங்க, ஒரு பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்க. எப்படி சினிமாவில் நம்ம இன்னைக்கு சினிமா கதாநாயகர்களை உள்ளபடியே ரஜினிகாந்த் இத்தனை பேரை இப்படி அடிப்பார், கமலஹாசன் இத்தனை பேரை தூக்கி வீசுவார், கடாசுவாருங்கிறதெல்லாம் நம்புகிறோமோ, அதே மாதிரி ஹீரோ ஆக்குற ஒரு தன்மை நமக்கு ரொம்ப இருக்குது. ஆகையால் அந்த இடத்தை விட்டு அவர் உடனே அகன்று சென்றார் என்று வருகிறது. எனில் எது புதுமை, எது அதிசயம்? அதிசயங்கள் நிகழும் தான். அதைவிட பெரிய புதுமை என்பது வாழ்வில் நாம் செயற்படுத்துகிற காரியங்கள் என்பதற்கு அன்னை மரி உதாரணமாகிறார் என்பதற்காக நான் சொன்னேன். எது உதாரணமாகிறது? இன்று நாம் நற்செய்தியிலே படித்தோம் இல்லையா? எலிசபெத் அம்மாளை பார்ப்பதற்கு தான் கருவுற்றிருக்கிற பொழுது மலைநாடு கடந்து, இன்றைக்கு ஒரு காலத்தில் என்றால் இன்று போலல்ல, அன்றைய காலம் என்பது எளிதானது அல்ல. இங்கிருந்து நீங்கள் களியக்காவளை செல்ல வேண்டும் என்றால் இன்று எளிது. தனிப்பட்ட வாகனங்கள் உண்டு, பேருந்துகள் உண்டு, ஏனைய எந்திர வாகனங்கள் உண்டு. ஆனால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்போதாவது தான் பேருந்து வரும், இல்லை என்றால் காடும் மலையும் கடந்து தான் சென்று சேர வேண்டும் இல்லையா? அப்படி ஒரு காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னிலும் முதிய எலிசபெத்தை காண காடு மேடு கடந்து செல்கிறார் அல்லவா அன்னை மரியாள்? தானே கருவுற்றிருக்கிற பொழுது கடந்து செல்கிறார் அல்லவா, நடந்து செல்கிறார் அல்லவா? அதுவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அன்னை மரியிடத்தில். பல நேரங்களில் இன்று தியாகம் செய்வது என்பதோ, பிறரை பற்றி சிந்திப்பது என்பதோ அற்றுப்போய் வருகிற காலத்தில் நாம் அன்னையிடம் வருகின்ற பொழுது இந்த சக மனிதர்களையும், குறிப்பாக தேவையில் இருக்கிறவர்களையும் எண்ணுவதும் இன்று ஒரு அதிசயமாகிறது என்பதற்காக சொல்லுகிறேன் இல்லையா? அல்லது பிள்ளை வளர்ப்பு, ஒவ்வொன்றும் அந்த தன்மைகளையும் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பொதுவாக இன்று பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? 100க்கு 100 மார்க்கு வாங்கணும். நம்முடைய பெருமிதத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் இல்லையா? நம்முடைய புகழுக்காக, பெருமைக்காக பிள்ளைகள் வளர வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், இதே அன்னை மரியாளும் திருக்குடும்பம், இயேசு பாலன் பிறக்கிறார், கோயிலுக்கு போகிறாங்க. நம்ம கோயிலுக்கு போனால் எப்படி போவோம்? பிள்ளைகளை கையை இருக்க பிடிச்சிட்டு போவோம் இல்லையா? ஒரு திருவிழாவுக்கு போகிறீங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறீங்க, கோட்டார் திருவிழாவுக்கு போகிறீங்க, அல்லது வெட்டுக்காடு திருவிழாவுக்கு போகிறீங்க, பிள்ளைகளெல்லாம் நீங்கள் தனியாக போக விடுவீங்களா? நீங்கள் இவ்வளோக்கும் தூத்தூர்காரங்க ரொம்ப துணிவானவங்க. ஏன்னா நான் மீண்டும் சொல்கிறேன், தூத்தூர்காரங்களை ஏன் துணிவானவங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உலகத்தில் அமெரிக்க பாஸ்போர்ட்டுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. இந்திய பாஸ்போர்ட்டுன்னா தகுதிக்கு ஏற்றபடி தான். பாஸ்போர்ட்னா தெரியல, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த கடவுச்சீட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள், மந்திரிங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கு மரியாதை உண்டு. அமெரிக்க விசா குத்தி இருந்தால், இங்கிலாந்து விசா குத்தி இருந்தால் மரியாதை உண்டு. அல்லது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பெரிய இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் அந்த பாஸ்போர்ட்டுக்கு மரியாதை உண்டு. சாதாரண மக்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு ஒரே ஒரு ஊர்க்காரங்களுக்கு தான் மரியாதை இருக்குது. எந்த ஊர்க்காரங்க அது? சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமா? எதனால் தூத்தூர்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை உண்டு. எதனால் சொல்லுங்க? நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படித்தானா? அதனாலேயே உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு மரியாதை. ஆசியாவிலேயே சுறா மீன்களை ஆழ்கடல் வரைக்கும் துரத்தி சென்று அல்லது பின் சென்று அச்சமில்லாமல் அந்த சுறா மீன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல்
தூத்தூர் பகுதி மீனவர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதால் உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு உலகம் முழுசு மரியாதை இருக்குது. நான் உலகத்தில் ஒரு 42 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், ஒரு 42 நாடுகளுக்கு போனதால் மீன் ஃபிஷரிஸ் என்று வருகின்ற பொழுது அது குறித்த கதையாடல் வருகின்ற பொழுது, உரையாடல் வருகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற ஒரே ஊர் எந்த ஊர் தான்? தூத்தூர். தூத்தூர் என்றால் இன்றைக்குள்ள தூத்தூர் என்பது அன்றைக்கு பொதுவாக இந்த பகுதி நீரோடி முதல் இறைமன் துறை வரைக்குமான இந்த பகுதி மக்கள் என்பது மரபு ரீதியாக சாமானியப்பட்ட மக்கள் அல்ல. அந்த மரபை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கெல்லாம் மாடர்னிட்டி, நவ நாகரிகம் என்கின்ற வகையில் அந்த மரபை, அந்த பெருமிதத்தை இழந்து வேர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக்கி வருகிற மக்களாக நாம் மாறி வருகின்றோம். நவீனத்துவம் என்கின்ற பெயரில் தயவு செய்து உங்கள் வரலாற்றை, உங்கள் மாபெரும் பெருமிதங்களை இழந்து விடாமலேயே நவீனத்துவத்தையும் சுவீகரித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற வேண்டுகோளோடு நான் வருகின்றேன். நம்ம வெட்டுக்காடுக்கு போகிற கதையிலேருந்து தான் திரும்பணும் இல்லையா? அவ்வளவு வீரம் உள்ளவங்க பிள்ளைங்களை தனியாக விடுவீங்களா? விடமாட்டீங்க. அப்படி பிடிச்சி வச்சுருப்பீங்க. இப்போ இயேசுபாலன் காணாமல் போயிட்டார். நீங்கள் நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வேளாங்கண்ணி போகிறீங்க அல்லது வெட்டுக்காடுக்கு போகிறீங்க, உங்கள் குழந்தை காணாமல் போயிடுது. ஒரு 2 நாள் தேடினதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கிடைக்குதுன்னா வேலை என்ன செய்வீங்க? மொத்துன்னு மொத்திட மாட்டீங்க முதல்ல? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அந்த மொத்து இன்னும் அப்படி பிசுறு எடுக்கும். எப்போ நீங்கள் கேட்குறீங்க, இயேசுபாலன் சொன்னார்ல, நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உமக்கு தெரியாதான்னு நம்ம பிள்ளை சொல்லிச்சுன்னு வச்சுக்கோ. நான் என் தந்தையின் இல்லத்தில் விட்டு 2 கெட்ட வார்த்தையும் போட்டு தான் அடிப்போம் இல்லையா? அப்படி தானே செய்வோம். ஆனால் அன்னை மரித்தாயும் சூசையப்பரும் கூட அமைதியாக அந்த பிள்ளைக்கு கடவுளின் திட்டம் என்ன என்பதை அறிவதிலும் அதை உணர்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் ஊக்குவிப்பதில் தான் குறியாயிருந்தார்களே தவிர தங்கள் பெருமிதத்திற்காகவும் தங்கள் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளை வளைக்கின்றவர்களாக, உடைக்கின்றவர்களாக இருக்கவில்லை. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அன்னை மரித்தாய் ஆண்டவர் இயேசு அதிசயம் செய்தார் என்று சொன்னேன். செய்வார், நமக்கு செய்வார். ஆனால் கற்றுக்கொள்வதற்கு அது போன்ற அதிசயங்கள் பல உண்டு. இதுவும் அதிசயம்தான். உங்கள் பிள்ளைகள் மீதான உரிமையை விட்டுவிட்டு இந்த சமூகத்திற்கான பிள்ளைகளாக நீங்கள் வளர்ப்பதும் ஆண்டவர் விரும்புகின்ற, அன்னை மரித்தாய் விரும்புகின்ற அதிசயம்தான் என்பதற்காக சொன்னேன். திருமண வீட்டிற்கு செல்கிறார். அன்னை மரித்தாய் பார்க்கிறார், ரசம் தீர்ந்து விட்டது. ரசம் தீர்ந்து விட்டது என்பது அல்ல அன்னை மரித்தாய்க்கு பிரச்சனை. ஒரு நல்ல குடும்பம் ஊரார் பழிக்கின்ற அவமானத்தில் இருக்கிறது என்பதுதான் அன்னை மரிக்கு பிரச்சனை. மீண்டும் சொல்லுகிறேன், திருமண வீட்டில் ரசம் தீர்ந்து விட்டது அல்ல என்பது பிரச்சனை அல்ல. ஆனால் ஊரார் இழிவாக பேசுகின்ற வண்ணம் ஒரு அவமானத்தில் கூனி குறுகின்ற நிலைமை ஒரு குடும்பத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பது அன்னை மரியாளினுடைய கவலை. இதுதான் நம்முடைய கவலையாக இருக்க வேண்டும் என்கின்ற. இன்று இல்லாமல் போய்கொண்டிருப்பது சக மனிதர்களை பற்றிய, சக மனிதர்களினுடைய உணர்வுகளை பற்றிய அக்கறையின்மை என்பது இந்த உலகினுடைய ஈவு இரக்கமற்ற அரக்கத்தனங்களில் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் அன்னையின் திருவடியை நோக்கி வருகின்ற பக்தர்களாகிய நீங்கள் அந்த அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை பல உண்டு. அந்த கடமையை வலியுறுத்த வேண்டித்தான் இந்த திருப்பியிடத்தில் என்று சொல்லுகின்றேன். இரக்கம், கருணை, அன்பு. காலம் நிறைவேறுகிறது. இயேசு எல்லாம் புதுமை, எல்லாருக்கும் புதுமை செய்த இயேசுவை ரொம்ப பிடிச்சது, அப்போஸ்தலர்களுக்கும் பிடிச்சது. ஆனால் சிலுவையில் பாடுபட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவரோடு யாராவது இருந்தாங்களா? எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. நமக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இந்த மலைக்கு போவாங்க பார்த்தீங்களா? 3 பேர் போய் அங்கே என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, எதுக்கு கீழே போகிறோம்? இங்கேயே உட்கார்ந்துரும். உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் எமக்கு ஒன்றுமாக கூடாரம் அடித்து இருந்து விடுவோம். கொடைக்கானலுக்கு போனால் நல்லா தான் இருக்கும், ஊட்டிக்கு போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? போ பின்னாலே சாத்தானே. அப்படி சொல்லலை, கீழே இறங்கி வந்தார். எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொன்ன அத்தனை பேரிடமும், குறிப்பாக அவருடைய முதன்மை சீடர்களிடம், போ பின்னாலே சாத்தானே, உங்கள் பார்வை, உங்கள் வழி என்னுடைய வழி அல்ல. காரணம், நீங்கள் பைபிளில் உள்ள எல்லா போதனைகளையும் எடுத்து விடுங்கள், பைபிளினுடைய எல்லா அதிசயங்களையும் எடுத்து விடுங்கள். பைபிள் இருக்குமா?
இருக்கும். ஆனால் பாடுகள், மரணம், சிலுவை இதை எடுத்து விட்டீர்கள் என்றால் பைபிள் இருக்குமா? இருக்கவே இருக்காது. எனவே தான் சிலுவையில் அறையுண்ட மெசியாவை நாங்கள் அறிவிக்கிறோம். இட் இஸ் a crucified Messiah we proclaim. சிலுவையில் அறையுண்ட மெசியாவிற்கு, அந்த பாதைக்கு அன்னை மரியாள் துணையாக இருந்தாள் என்பது இன்றும் நினைக்க நினைக்க, இப்பொழுது நான் நினைக்கிற போது கூட அந்த தாயை நினைத்து வருகின்ற அந்த பிரம்மாண்டம் இருக்கிறது அல்லவா. இங்கு எந்த தாய், யாரேனும் ஒருவர் கை தூக்குங்கள், தன் மகன் இவ்வளவு குரூரமாக சிலுவையில் அறையப்பட போகிறான் என்று அறிகின்ற பொழுது கூட ஒருபோதும் போகாதே என் மகனே, வேண்டாம் இது உனக்கு என்று சொல்லாமல், தன் மகன் சிலுவையை தோளில் சுமந்து செல்ல அந்த சிலுவையை தன் இதயத்தில் தாங்கிக் கொண்டு பின் சென்றாளே அன்னை மரியாள், அந்த அன்னை மரியாளைப் போல இருப்பதற்கு இங்கு யாரேனும் தயாராக இருப்பீர்களா? ஒருவர் கை தூக்குங்கள், ஆத்மார்த்தமாக நெஞ்சை தொட்டு. யாராவது இருப்பீங்களா? இருக்க மாட்டோம்ல, இருக்க மாட்டோம். என்னை பொறுத்தவரையில் அன்னை மரியாளினுடைய அந்த அதிசய இதயத்தினுடைய உச்சம் ஒரு தியாகத்தை செய்வது மட்டுமல்ல, தன் உயிரை கூட தியாகம் செய்து விடலாம். ஒரு தாயால் தன் உயிரை தன் மகவிற்காக ஒருவேளை தியாகம் செய்து விடுவாள், எளிதாக செய்து விடுவாள். கடலில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. தன் உயிரை தாய் காப்பாளா? இல்லை, ஏதேனும் ஒரு உயிரை காப்பாற்றலாம், தன் உயிரை காப்பாற்றலாம், குழந்தையின் உயிரை காப்பாற்றலாம் என்று ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த தாய் யாருடைய உயிரை காப்பாற்றுவாள்? நிச்சயமாக 100% சொல்லுகின்றேன், குழந்தையினுடைய உயிரைத்தான் அந்த தாய் காப்பாற்றுவாள். இதில் ஐயமே இல்லை. தன் உயிரை கொடுப்பாள். ஆனால் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவை ஏந்தி செல்ல தன் மகனை கையளித்தாள் பாருங்கள் ஒரு தாய். அது அந்த தாயினுடைய உன்னதம். எந்த தாயாலும் முடியாது. தாய்மை பெரிதுதான், தாய்மை உயர்வுதான். ஆனால் தான் பெற்ற மகன், தான் வளர்த்த மகன் 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையில் என்ற பொழுது பரிந்தெடுத்து பாராட்டி மெய்யில் ஒரு வெயில் கூட படாமல், ஒரு எறும்பு மொய்க்க விடாமல் வளர்த்த ஒரு பிள்ளை வளர்ந்து ஆளாகி ஒரு வாலிபனாக நிற்கின்ற காலத்தில் இத்துணை குரூரமாக சிலுவையில் கையளிக்கப்படுகின்ற பொழுது அதை சுமந்து கொண்டு அந்த வியாகுலத்தை, அந்த வேதனையை சுமந்து கொண்டு ஒரு தாய் நடக்கிறாள் அல்லவா, அது சாமானியப்பட்டது அல்ல, அது சாமானியப்பட்ட தியாகம் அல்ல. அத்துணை பேருள்ளம் அன்னை மரி தாய்க்கு. எனவேதான் இன்று ஒவ்வொருவருடைய இந்த இடத்தில் அதிசயங்கள் நடக்கிறது என்றால், இந்த இடத்தில் புதுமைகள் நடக்கிறது என்றால், தனது பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது அந்த தாய்க்கு தெரியும். தன்னுடைய பிள்ளைகளினுடைய உணர்வுகள் என்ன என்பது அந்த தாய்க்கு தெரியும். அந்த பிள்ளைகளினுடைய ஏக்கங்கள் என்ன, பலிகள் என்ன, கனவுகள் என்ன, ஆதங்கங்கள் என்ன என்பது அனைத்தும் அந்த தாய்க்கு தெரியும். தன்னுடைய மகனின் வியாகுலங்களை எப்படி தன் இதயத்தில் சுமந்தாளோ அதே போலத்தான் இங்கே கூடியிருக்கின்ற இந்த உலகில் ஒவ்வொருவருடைய வியாகுலங்களையும் துன்பங்களையும் அவள் சுமக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை அந்த சிலுவை துன்பத்தை, சிலுவை பயணத்தை தன்னால் தடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அந்த அதிகாரத்தினுடைய, தீமையினுடைய வல்லமையின் முன்னால் அந்த பொழுதில் தாயால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். எனவே தான் சொன்னேன், அன்னையினுடைய அந்த அதிசயம் என்பது அவளுடைய அன்பு, அவளுடைய நேசம், அவளுடைய பாசம், அவளுடைய பரிவு என்கின்ற வகையில் அந்த அன்பிற்கு நீங்கள் எப்போதும் உரிமையுடையவர்களாக இருக்கிறீர்கள். ஒருபோதும் அந்த ஆரோக்கிய அன்னை தாய் நம்மை விட்டு அகன்று போவது இல்லை என்பதை நீங்கள் நெஞ்சில் இருத்துவீர்களாக. எனில் இன்று நான் கூட இன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. 2 காரணங்களுக்காக வந்தேன். ஒன்று, தூத்தூர் என்பதற்காக. எனக்கு பக்கத்து ஊர். தூத்தூரிலிருந்து அழைக்கிறார்கள், கட்டாயமாக நான் செல்ல வேண்டும். நாளையே இன்னொரு நிகழ்வு தஞ்சாவூரில், அடுத்து சென்னையில் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் தூத்தூர் என்பதற்காக வந்தது முதற் காரணம். 2வது ஒரு காரணமும் உண்டு. அந்த காரணத்தையும் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். காரணம், இது ஒரு வரலாற்று கடமையின் காலமும் கூட. இந்த வரலாற்று கடமையினை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு காலத்தில் என்னுடைய குரலும் இந்த தூத்தூர் மண்ணில் மட்டுமல்ல, இந்த கடலோர கிராமங்கள் மட்டுமல்ல, குமரி மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அது வெறும் வந்து சொல்லக்கூடிய கடமை அல்ல, அன்னை மரி தாய் நமக்கு தருகின்ற கடமை, ஆண்டவர் இயேசு எனக்கு எடுக்கின்ற கட்டளை என்கின்ற உணர்வோடும் நான் இங்கு வந்திருக்கிறேன். அது என்ன என்று வருவதற்கு முன்னால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அல்லவா, என்னை பொறுத்தவரையில்
ஆழ்கடலுக்கு நீங்கள் செல்கிறீர்கள் அல்லவா? சுறாக்களை தேடி செல்கிறீர்கள் அல்லவா? வல்லமையுள்ள கடவுள் உங்களை அந்த அலைகளோடு போராட வலிமை கொடுக்கிறார். ஆனால் இரவின் தனிமைகளில் ஒரு பறவை, நீங்கள் கடலுக்கு போகிற பொழுது பறவைகள் பறக்கும் இல்லையா? அந்த பறவைகள் எந்த நம்பிக்கையோடு கனத்த இருளை கடக்கின்றன? நமக்கு தெரியாது. அதே போலத்தான் கடலுக்குள் நீங்கள் தனித்த இருளை அனுபவிக்கிற பொழுது யாருடைய துணை உங்களுக்கும் தெரியாமல் உங்களுக்கு இருக்கும் என்றால் அன்னைமரி தாயினுடைய அந்த துணை உங்களுக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாத அதிசயம். உங்களுக்கு தெரியாமலே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பின் அரண் என்பது சாமானியப்பட்டது அல்ல. அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இன்று நேற்றல்ல. ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு வரலாறு தெரியும். இப்போ ராஜேந்திர சோழனுடைய வரலாறு தெரியும். வரலாற்றில் அதிசயங்களை நடத்திய ஒரு பரப்பு இந்த குமரி நிலப்பரப்பு, குறிப்பாக கடலோர பரப்பு. பங்குனி ஆமைகள் என்று ஒரு ஆமைகள் வரும், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இந்த பக்கம் வருமானு தெரியல, கன்னியாகுமரிக்கெல்லாம் வரும். ஆலிவ் ரிட்லீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமை வரும். அந்த ஆமையை பிடிச்சிட்டு போய் உலக பேரரசை உருவாக்கிய தமிழர்களுடைய காலமெல்லாம் இருந்திருக்கிறது. எப்படி? நீரோட்டத்தை பார்த்து களம் செலுத்துகின்ற ஆற்றலை இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்தவர்கள் நம்முடைய தமிழகத்தின் குமரி மண்ணினுடைய மீனவர்கள். மறந்துடாதீங்க. நீரோட்டத்தை பார்த்து உலகை பேரரசை உருவாக்க உதவிய ஒரு நிலம் என்பது இந்த நிலம். சாமானியப்பட்ட நிலம் அல்ல. நாவாய் கட்டி உலகம் முழுவதும் ரோமாபுரியினுடைய பொருட்கள் எல்லாம் சீனத்திலே கிடைத்திருக்கிறது. சீனத்தினுடைய பொருட்கள் எல்லாம் ரோமையிலும் மேற்கிலும் கிடைத்திருக்கிறது. ஆனால் சீனர்கள் ரோமாபுரிக்கு சென்றது இல்லை, ரோமாபுரிக்காரர்கள் சீனாவுக்கு சென்றது இல்லை. எனில் ரோமாபுரியும் இந்த மேற்கையும் கிழக்கையும் இணைத்த கடல்வழி பாதையை இணைத்தது யார்? நம்முடைய பகுதியினுடைய மீனவ மக்கள் தான், வேறு யாரும் கிடையாது. பாண்டிய பேரரசு என்பது இங்கிருந்து புறப்பட்டது தான் மதுரையில் சென்று நின்றது. சாமானிய நிலம் அல்ல உங்களுடையது, சாமானிய பரப்பு அல்ல உங்களுடையது, சாமானிய மரபு அல்ல உங்களுடையது, சாமானியப்பட்ட வரலாறு அல்ல உங்களுடையது. அந்த வரலாற்றினுடைய பெருமிதங்களை உணர்ந்து நின்று கொண்டு உயர்ந்தெழ வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை விடுப்பதற்காகவும் தான் இந்த அன்னையினுடைய திருவிழா நாளிலே நான் வந்ததற்கு காரணம். ஏனென்றால் அதிசயங்கள் நாம் உணர்வு சார்ந்த அன்றாட வாழ்வு சார்ந்த எத்தனையோ தேவைகளுக்கு ஆண்டவர் அன்னைமரி தாய் அதிசயங்கள் செய்வார். ஆனால் நாம் அறியாமலேயே எத்தனை அதிசயங்களை ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? காலையில் வருகிறதே சூரியன் நமக்காக. என்னைக்காவது நீங்கள் ஆண்டவரே இன்றும் சூரியன் உதித்தது, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் எத்தனை பேர் நன்றி சொல்லியிருப்போம்? சொல்லுங்கள், கையை தூக்குங்க. ஏன்? ஒரு மாதம் சூரியன் வராமல் இருந்தால் இந்த உலகம் நடக்குமா? நடக்காது. ஏன்னா அதுக்கு நம்ம ஒரு கணக்கு போடுறது கிடையாது. காற்று வீசிக்கொண்டு இருக்கிறது அல்லவா? இந்த காற்று 10 நிமிடம் நின்று போனால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சின்ன பிள்ளைகள் சொல்லுங்க. காற்று வீசுவது நின்று போனால் என்ன நடக்கும்? சத்தமாக சொல்லுங்களேன். செத்துப்போம், இருக்க மாட்டோம். ஆனால் யாராவது ஆண்டவரே இப்போதும் எனக்காக காற்று வீசி கொண்டிருக்கிறது, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? சொல்றதில்லை. ஏன்னா இலவசமாக ஆண்டவர் தருகிற எதற்கும் நாம் ஒரு விலை கொடுப்பது இல்லை. காசு பெறாமல் வீசுகிற காற்று, அனுதினமும் நமக்காக வருகிற சூரியன், நமக்காக வாரி பொழிகிற வானம், வரி எதுவும் வாங்காமல் வாரி பொழிகிற வானம், இந்த பூமிக்குள்ளிருந்து தாய் தருகிற அந்த ஒரு எத்தனையோ நீரூற்றுக்கள், செல்வங்கள், இப்படி இறைவன் ஒரு சின்னோண்டு விதை, ஒரு விதையிலிருந்து இவ்வளவு பெரிய முன்னாடி நிற்கிற மரத்தை பாருங்க. இந்த மரம் ஒரு சின்ன விதையிலிருந்து வந்தது இல்லையா? இது அதிசயம் இல்லையா? பச்சை புல்லை சாப்பிட்டுட்டு வெள்ளை பாலை பசு தருகிறது, இது அதிசயம் இல்லையா? எல்லாரும் அப்படியே நெஞ்சில் கை வைங்க பார்க்கலாம். நெஞ்சில் கை வைங்க. நெஞ்சம் துடிக்குதா? துடிக்குதில்ல? துடிக்கலைன்னா என்ன ஆகிடும்? ரைட். இங்கேருந்து ஒரு இறைமன் துறையிலேருந்து பஸ்ஸு புறப்பட்டா நிற்காமல் எவ்வளோ தூரம் ஓட முடியும் சொல்லுங்கள்? ஒரு இடத்துல நிறுத்தாமல் எவ்வளோ தூரம் ஓட முடியும்? ஒரு 500 கிலோமீட்டர் மெட்ராஸ் வரைக்கும் அவ்வளோ கூட ஓட முடியாது. இடையில ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி தான் ஆகணும். இப்போது ஃபாதர், உங்களுக்கு என்ன வயசாகுது ஃபாதர்? 38 வயசாகுது ஃபாதருக்கு. இங்கே இருக்கிற பாட்டியம்மா, உங்களுக்கு என்ன வயசாகுது? 63 வயசாச்சு. இந்த மெஷின், உங்களுக்குள்ள மெஷின், நீங்கள் அம்மா வயசில்
ஒரு 1.5-2 மாதமாக இருக்கும் நேரம் லப் டப்னு அடிக்க ஆரம்பிச்சது இல்லையா? இது மெஷின் தான். இந்த மெஷின் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நாம் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்துகிற அதிசயம், மிரக்கிள். சில நேரங்களில் சிறப்பு அருங்குறிகள், அடையாளங்கள், அதிசயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அதையும் செய்வார் ஆண்டவர். ஆனால் பல நேரங்களில் நாம் வெறும் சிறப்பு அதிசயங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் செலுத்துகிறோமே அன்றி நம்முடைய வாழ்வையே ஒரு அதிசயமாக தந்திருக்கிறார் என்கின்ற அந்த மாபெரும் உண்மையை மறந்து விடுகின்றோம். எனவே அன்னைமரி தாயிடம் நாம் சிறப்பு வேண்டுதல்கள் வேண்டி வருகின்ற பொழுது வேண்டுதலோடு மட்டும் வராதீர்கள். அவர் செய்து கொண்டிருக்கிற அனுதின வாழ்வில் செய்து கொண்டிருக்கிற அத்தனை அதிசயங்களுக்கும் நன்றி சொல்லியும் வாருங்கள் என்கின்ற வகையில் இன்று நம் குமரி மக்களுக்கு, குமரியின் மீனவ மக்களுக்கு சூழ்கிற மிக பெரும் நெருக்கடியில் அன்னைமரி தாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அறைகூவலை விடுக்க விரும்புகின்றார். என்ன என்பது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஃபாதர் என்ன அன்னைமரி திருவிழாவில் அரசியல் பேச வந்திருக்கிறாரா என்று. ஏனென்றால் சில நேரங்களில் அறம் என்பதும், நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் நம்புவது சிலுவையில் அறையுண்ட மெசியாவை. அந்த வகையில் இறைவன் அதிசயமாக தந்த இந்த உலகம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் உண்டு, திருக்குறள். திருக்குறளில் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச நிறைய குறள் இருக்கும். எனக்கு பிடிச்சது மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண் அப்படிங்கிற பாட்டு. ஏன்னா உலகத்தினுடைய எல்லா மகாநதிகளும் பனிமலைகளிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றன. கங்கை, யமுனை, நைல், யூஃப்ரிட்டிஸ், டைக்ரிஸ் எல்லாம் பனிமலைகளிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றன. பனிமலைகளே இல்லாமல் வற்றாத ஜீவநதிகளான கோதாவரி, கிருஷ்ணா, பெரியாறு இவற்றையெல்லாம் காவிரி இவற்றை தரக்கூடிய மலை தான் மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்றால் தென் இந்தியா இல்லை. தென்னிந்தியா இல்லை. ஏன்னா நமக்கு சோறு கிடைக்காது, எந்த விளைச்சலும் இருக்காது. கேட்கலாம் நீங்கள், இது எப்படி ஒரு பனிமலையே இல்லாமல் ஒரு அதிசயத்தை எப்படி இந்த இயற்கை தருகிறது? இறைவன் விந்திய மலைகளுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னகத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் தந்த மாபெரும் அதிசயம் மேற்கு தொடர்ச்சி மலை. ஏனென்றால் பனிமலைகள் செய்கின்ற அதே வேலையை ஒரு கிலோமீட்டர் கணக்கான புல் தரையை ஆண்டவர் உருவாக்கி, அந்த புல் தரை மழை தண்ணீரை வாங்கி, அந்த மழை தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து சிற்றோடைகளாக மாறி, சிற்றோடைகள் சிறுநதிகளாக மாறி, சிறு நதிகள் இணைந்து கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, பெரியார் என்று மகாநதிகளாக வந்து நமக்கெல்லாம் அரிசியும் ஏனைய உணவு பண்டங்களையும் தருகின்றன. இப்போ ஆண்டவர் தந்திருக்கிற அதிசயம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்றால், இந்த அதிசயத்தை பாதுகாப்பது அடியவர்கள் நம்முடைய கடமையா இல்லையா? சொல்லுங்கள், கடமையா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் காலாதி காலமாய், லட்சம் ஆண்டுகளாய், கோடி ஆண்டுகளாய் தந்து கொண்டிருக்கிற அதிசயத்தை, மாபெரும் கொடையை பொத்தி பாதுகாப்பதும் நம்முடைய கடமை என்பது நமக்கு தெரிய வேண்டாமா? இன்று அடித்து நொறுக்குகிறார்கள், அழிக்கிறார்கள், மரங்களை வெட்டுகிறார்கள், ஒரு ஈவு இரக்கமே இல்லாமல். ஆனால் பக்தர்களாகிய நமக்கு அக்கறை இல்லை என்றால் நாம் உண்மையில் கடவுளை மதிக்கவில்லை, கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. ஆண்டவர் எந்த செலவும் இல்லாமல் இயற்கையாக தந்த அதிசயம். இப்போது நான் கேட்கிறேன், உலகத்திலேயே, இப்போதான் உங்கள் கதைக்கு வரேன், நம்ம கதைக்கு வரேன். உலகத்திலேயே 46 மீன் பண்ணைகள் தான் உண்டு கடலில். அதை வாட்ச் பேங்க்னு சொல்லுவாங்க, வெட்ஜ் பேங்க்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, வாட்ச் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 46 மீன் பண்ணைகள் தான். மீன் பண்ணைகள்னால் ஏதோ நீங்கள்லாம் இறால் பண்ணை தஞ்சாவூரில் அங்கங்கே இருக்கிற மாதிரி சின்ன பண்ணை இல்லை. கடற்பரப்பே ஒரு மீன் பண்ணையாகக்கூடிய அதிசயம் இந்த உலகத்தில் எத்தனை இடங்களில் இருக்கிறது? 46 இடங்களில். நீங்கள் ஏன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால், தூத்தூர், இறைமன் துறை முதல் நீரோடி வரை அல்ல, குமரி மாவட்டம் முழுவதும். ஏன் குமரி மாவட்டத்தினுடைய மீனவ மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான இறைவன் தாமே படைத்த 46 இயற்கை கடல் மீன் பண்ணைகளில் ஒரு மீன் பண்ணை எந்த கடல்? நமது கடல். நமது கடல்.
இந்த கடல் தான் இறைவன் பார்த்து தனக்கான மக்களுக்கென்று தான் தெரிந்து செய்த சில மக்களுக்கென்று அவர் கொடையாக கொடுத்த மாபெரும் கொடை இந்த கடல். இந்த கடல் அழிவதை நீங்கள் அனுமதிக்க முடியுமா? இந்த கடல் அழிவதை அனுமதித்தோம் என்றால் 1000 ஆண்டுகளாய் அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாய் ஆண்டவர் உருவாக்கி அழகான ஒரு வாழ்வு பாதுகாப்பாக இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பாதுகாப்பாக தந்த இந்த கடல் ஒரு குப்பை மேடாகவும் ஒரு நிலக்கரி தொழிற்சாலையை உருவாக்கக்கூடிய ஒரு பரப்பாகவும் எங்கிருந்தோ வரக்கூடிய பெட்ரோலிய பொருட்களை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடமாகவும் இங்கிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி வள்ளியூர் பகுதியிலே கொண்டு அகதிகளாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நாசகார சதிகார திட்டத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இதை அனுமதிக்க முடியுமா? முடியாது, கூடாது. இந்த மாவட்டம் என்பது சொல்லுங்க, இந்த மாவட்டம் என்பது கடலோர மக்கள் என்றால் 2 விஷயங்கள் உண்டு, 3 விஷயங்கள் உண்டு. என்ன? கடலுக்கு மீன் தொழிலுக்கு செல்வது, அல்லது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வது, அல்லது கல்வி கற்று எங்காவது சென்று வேலை பார்ப்பது, இல்லையா? இதுதான் கடலோர மக்களுக்கு. உள்நாட்டு மக்களுக்கு என்ன? அவங்களுக்கு 3 விஷயம்தான். ஒன்னே ஒரு டீச்சர், அல்லது ஒரு போலீஸ், அல்லது ஒரு கண்டக்டர், அல்லது ஒரு அரசு ஊழியர். இது ஒன்று. கொஞ்சம் மேலே போனால் டாக்டர், என்ஜினியர் அல்லது ஏதாவது படித்து வேலை, அப்படி இல்லைன்னா விவசாயம். இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் எத்தனை தொழிற்சாலைகள் இருக்குது சொல்லுங்க? யாராவது சொல்லுங்க. அங்கே பெரியவங்களா இருக்கிறீங்க, நான் தப்பாக எடுத்துக்கூடாது, ஃபாதர் இப்படி பேசுகிறாரு. எத்தனை தொழிற்சாலை இருக்கு? ஒரு தொழிற்சாலை கூட இல்லை. ஒரு தொழிற்சாலை கூட இல்லாத மாவட்டத்திற்கு எதற்கு அனைத்துலக கண்டெய்னர் போர்ட் என்கின்றேன்? எதற்கு? யாருக்காக இந்த வளர்ச்சி? யாருக்காக இந்த அழிவு? நீங்க ஒட்டுமொத்த ஒரு 56 மீனவ கிராமங்களை, 56 மீனவ கிராமங்களை அல்ல, ஒட்டுமொத்த கடலோர மக்களினுடைய வரலாற்றை, வாழ்வை, ஆதாரங்களை, எதிர்காலத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் வருகின்ற பொழுது அது குமரி மாவட்டத்திற்கு விடப்படுகின்ற சவால் மட்டுமல்ல, ஆண்டவர் லட்சம் ஆண்டுகளாய் ஆசைப்பட்டு உருவாக்கிய ஒரு நிலப்பரப்பிற்கு வரக்கூடிய ஆபத்து, அச்சுறுத்தல், தீமையின் சக்திகளை, பிசாசினுடைய சக்திகளை எதிர்த்து நிற்க வேண்டிய கடமை உண்டு கடவுளின் பிள்ளைகளுக்கு என்று தரித்துக் கொள்ளுகின்ற, உறுதியேற்கின்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரோக்கிய தாயினுடைய இந்த விழாவிற்கு என்னை இந்த ஊரினுடைய இளைஞர்கள் அழைத்த பொழுது நான் வர வேண்டும் என்று உறுதி கொண்டது. காரணம், ஆண்டவருக்கான பிள்ளைகள் என்பதை அனுதின வாழ்வில் நிரூபிப்பது ஒன்று, அனுதின வாழ்வில் நம்முடைய செயற்பாடுகளில் நிரூபிப்பது ஒன்று, அவருடைய அன்பை ருசிப்பதும் அவருடைய அன்பிற்காக ஏங்குவதும் அன்பிலே நாம் மயங்குவதும் ஒன்று. ஆனால் காலம் கடமை என்று வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்காக உருவாக்கி கொடுத்த நிரந்தர அதிசயங்களை ஆசையோடு பற்றி கொள்வதும் அந்த அதிசயங்களை பாதுகாப்பதும் மிக முக்கியமானது என்று கருதுங்கள். அன்பார்ந்த தூத்தூர் மக்களே, நீங்கள் வரலாற்றின் பிள்ளைகள் என்பது உண்மை என்றால், உண்மை என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, நான் நம்புகின்றேன். 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் வருகின்ற பொழுது ஒவ்வொருவருடைய தோள்களையும் உடல் வாகையும் பார்க்கின்ற பொழுது அப்படி பெருமிதமாக இருக்கும். ஒரு தாவீதை அல்லது பழைய காலத்தினுடைய மாபெரும் வீரர்களை பார்த்தது போல இருக்கும். அப்படி ஒரு மாபெரும் மரபிற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்றால், தயவு செய்து ஆண்டவரின் சார்பால் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த மாவட்டத்தினுடைய கடலோரம் என்பது புனிதமான, ஆண்டவர் விரும்பி உருவாக்கிய கடலோரம். இந்த கடலோரத்தை அழிக்க எந்த நாசகார சக்திகள் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய சிறு கடமைகளை செய்வது உங்களினுடைய புனித கடமை, புண்ணிய கடமை. இது வேதத்திற்காக செய்கிற கடமை மட்டுமல்ல, ஆண்டவரின் சார்பில் நின்று செய்கின்ற கடமை என்று இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திலே இன்று கொண்டு மனதில் ஒரு பிரதிக்கினை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உறுதிக்காக உங்கள் தலைமுறையை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வுக்கான பாதுகாப்பை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கடலோரத்திற்கான பாதுகாப்பையும் உறுதி செய்வது ஆண்டவருக்காக நீங்கள் செய்கின்ற புதுமை என்பதை மறந்து விடாதீர்கள். பிகாஸ், ஏனென்றால்
உங்களினுடைய நம்முடைய கூட்டாண்மை இன்றி ஆண்டவர் இந்த உலகத்தில் எந்த அதிசயமும் செய்ய முடியாது. மீண்டும் சொல்கின்றேன், உங்கள் விசுவாசம் உங்களை குணமாக்கிற்று என்றால் தனிப்பட்ட குணப்படுதல் மட்டுமல்ல, சமூகத்தினுடைய குணப்படுத்தலுக்கும் ஆண்டவருக்கு முன்னால் அன்னையின் திருத்தலத்திலே வந்து நின்று இன்று ஒரு உறுதியெடுங்கள் என்று நான் வேண்டி உங்களுக்காகவும் மன்றாடி தொடர்ந்து உங்கள் பயணத்தில் நான் இருப்பேன். என் குரல் இருக்கும், என்னுடைய ஜெபம் அன்னை மரி தாயிடமும் ஆண்டவரிடமும் இருக்கும் என்று கூறி அழைத்தவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். ஆமென். கேட்டவரன் தரும் தூய ஆரோக்கிய அன்னையின் வழியாக நம்முடைய வாழ்வும் நம்முடைய வளமும் செழித்தோங்க நம் வேண்டுதல்களை விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். இறை அழைத்தல்தான் கடவுள் நமக்கு தரும் கொடை என உணர்ந்த மரியா அந்த இறை அழைத்தலை ஏற்றுக்கொண்டு உமது சொற்படியே ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்டது போல இறை பணியாற்றும் அனைவரும் கடவுளால் விரும்பி அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் எனது பணியாற்றி நல்ல உடல் சுகம் பெற்று 100 மடங்கு கனி கொடுப்பவர்களாக இறை பணியாளர்களை வழிநடத்த வேண்டுமென்று உலக இரட்சகரை ஈன்றெடுத்த அன்னையாம் புனித ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாயங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆன்மாவோடும் உடலோடும் பரலோகம் சென்ற அன்னை மரியா போலும் சிலுவையில் தொங்கிய இயேசு இறுதி வேளையில் தம்மை விசுவசித்த கள்ளனுக்கு பரலோகத்தில் இடமளித்தது போல உம்மை வேண்டி வந்திருக்கும் பாவிகளாகிய எங்களையும் மன்னித்து ஆண்டவரையும் நேசித்து அயலாரையும் யோசித்து அன்னை மரியா வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நாங்களும் வாழ்ந்து ஒரு நாள் உமது விண்ணக வீட்டில் நல்லவர்களாக வந்து சேர வரந்தர வேண்டுமென்று எங்களுக்காக பரிந்து பேசும் புனித ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாயங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாசிக்க தெரிந்தவர் கையில் இசைக்கருவி இருந்தால்தான் இசைக்கருவிக்கும் பெருமை, அதை இசைப்பவருக்கும் பெருமை. இறை வார்த்தை இசைக்கருவி, அதை மீட்டுவது இறைவன். அன்னை மரியா பாடிய புகழ்ச்சி பாடலும் ஒரு இசைதான். அது நமக்கு ஜெபமாலை. ஜெபமாலை சொல்லும்போது இயேசுவின் பிறப்பு, வாழ்வு, போதனை, இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம் போன்ற வார்த்தைகளை இரகசியங்களாக தியானி அன்றாடம் வீடுகளில் குடும்ப ஜெபமாலை சொல்லி அந்தகார சக்தியை நீக்கி தூய ஆவியோடும் மரியன்னையோடும் உறவு கொண்டு ஆசீர்வாதமான குடும்பமாக வாழ ஜெபமாலை ராக்கினியாம் புனித ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாயங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உங்களுக்கு இருக்கும் துணைவை விட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு என்று எபிரியர் 10ஆம் அதிகாரம் 35 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சியடையுங்கள் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 கூறப்படுவது போல அன்னையின் திருவிழாவை மிக நேர்த்தியாக நடத்த வேண்டுமென்று உழைக்கும் எமது பங்கின் மக்கள் மீது உமது இரக்கத்தை நிறைவாய் பொழிந்து இயங்கும் எங்களை பாதுகாத்து அன்னை மரியாவின் ஆசீரை பெற்று செல்ல வந்திருக்கும் மக்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்கி உமது அருளால் நிரம்ப வேண்டுமென்று குடும்பங்களின் அரசியாம் புனித ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தாயங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்,
ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியான தூய தாயே, இந்த அரசு மருத்துவமனையில் சுகமாக பேறு கிடைக்க வேண்டி பல மதங்களை சார்ந்தவர்கள் கூட உம்மை நாடி வந்து வேண்டி நின்றதால் சுகமான பேறுகளை கொடுத்தும் பலவிதமான நோய்களினால் வருபவர்கள் உம்மை வணங்கியும் சுகம் பெற்றனர்கள். அதிகம் பேர் அன்றுபோல் இன்றும் இன்றுபோல் என்றும் இந்த அற்புதங்களை நடத்தி உமது நாமம் பெருக செய்ய வரம் தர வேண்டுமென்று புதுமைகள் பல புரியும் புனித ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏராளமான மீன்களை பிடிப்பீர்கள் என்று மொழிந்த இறைவா, கடலையே வீடாக நம்பி வாழும் எம் மீனவ மக்களை உமது கண்ணின் மணியென பாதுகாத்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு கரை சேர்க்க வேண்டுமென்று மீனவனின் பாதுகாவலராம் புனித ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாயங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக வேண்டுவோம். தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் அன்போடு வழிநடத்தி வருகிற ஆண்டவரே, கேட்ட வரம் தரும் தூய ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை தொடங்கி இருக்கிற இந்த நாளில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்வு மகிழ்வாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த வேண்டுதல்களை திருமுன் சமர்ப்பித்திருக்கிறோம். இவற்றை ஏற்று எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ, திருக்குலமாக எம்மை மீட்ட தேவனுக்கே குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ, திருக்குலமாக எம்மை மீட்ட தேவனுக்கே. விடுதலையில் அப்பமா மேசுவிலே வீறு தரும் இரத்தமா அவர் அன்பினிலே. விடுதலையின் அப்பமாம் இயேசுவிலே, வீறு தரும் இரத்தமாம் அவர் அன்பினிலே. என் உழைப்பு தந்த பலனை இதய நன்றி பலிகை, உழைப்பு தந்த பலனை இதய நன்றி பலிகை. தந்து பணிந்திடுவோ தந்தாயிற்றருள்வீ. தந்து பணிந்திடுவோம் தந்தாயே திருவே. குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ, திருக்குலமாக எம்மை மீட்ட தேவனுக்கே. குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ, திருக்குலமாக எம்மை மீட்ட தேவனுக்கே. உலகினரை மதித்திடும் புன்னகையை, உடைந்தோரை
ஏற்றிடும் நல்ல வார்த்தைகளை உலகினரை மதித்திடும் புன்னகை, முடிந்தோரை தேற்றிடும் நல்ல வார்த்தைகளை உம் பிள்ளைகளாய் வாழ விரும்பும் எங்கள் மனதை பிள்ளைகளாய் வாழ விரும்பும் எங்கள் மனதை தந்து பணிந்திடுவோம் தந்தாயே சருள்வி தந்து பணிந்திடுவோம் தந்தாயே திடுவே. குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ திருக்குலமாக எம்மை மீட்ட தேவனுக்கு குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ திருக்குலமாக எம்மை மீட்ட தேவனுக்கே. அன்பானவர்களே, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக அமையும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையினருக்காகவும் உமது கையிலிட்டு வெளியில் ஏற்றுக்கொள்வாராக. அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, தூய ஆரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இந்த புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த அன்னை வழியாக உம்மை அண்டி வரும் எண்ணற்ற மக்களுக்கு நீர் தாராளமாக நன்மைகளை வாரி வழங்குவது போல நாங்களும் எங்களை முழுவதும் உமக்கு அளிக்கின்றோம். எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலை கண்ணுற்று மனித மீட்பின் காரணரா திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததா உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் இணைந்து உமது பெருமையை பறைசாற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீ வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவர்களென ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவே அடையச் செய்தருளும். உயிர் தேடும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுனியற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தோரை நாங்கள் பொறுப்பது போல் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விழவிடாதே, தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கின்ற விடுதலை வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. மகிழ்ச்சியோடு உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் திருச்செம்மறியே, எம்மேலிரக்கம் வைத்தருளும், எம்மேலிரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். ஆண்டவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த அப்பரச வடிவில் நமக்கு உணவாக பானமாக தருகிறார். இந்த உணவை உட்கொள்ளுகிறவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த உணவை உட்கொள்ளுகிற பொழுது நம்முடைய நோய்கள் நீங்குகிறது, நம்முடைய மனக்கவலைகள் குறைந்து போகிறது, நாம் மகிழ்வான வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். உடல் நலமும் மனநலமும் மகிழ்வான சூழலும் ஆண்டவர் நமக்குள் வருகிற பொழுது கிடைக்கிறது. எனவே அந்த நம்பிக்கையோடு உருக்கமாக நம்முடைய கண்களை மூடி சில நிமிடங்கள் பக்தியோடு வேண்டுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். 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 நமது
நமது உடல் நோய்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உடலில் இருக்கிற எல்லா வகையான நோய்களை நம்மிடத்தில் யாரெல்லாம் உடல் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் இந்த வேளையில் ஆண்டவர் முன்னிலையில் கொண்டு வருவோம். நமது உடலில் இருக்கிற எல்லா நோய்களிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த உணவை நாம் உட்கொள்ளுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்முடைய மனதில் இருக்கிற பாரங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். பொருளாதார சிக்கல்கள், கடன் சுமைகள், குழந்தைகளுடைய பொறுப்பற்ற தன்மை, குடிநோய்கள், இன்னும் பல்வேறு விதமாக பாதிக்கப்பட்டு மனதளவில் நொந்து போயிருக்கிற நம்முடைய மனம் தூய்மையாக வேண்டும். மனதில் இருக்கிற பாரங்கள் குறைய வேண்டும். நற்கருணை ஆண்டவர் நமக்கு மன நலனை, ஆரோக்கியமான நல்ல சூழலை தர வேண்டும் என்று வேண்டுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நமது மத்தியில் இருக்கிற எல்லா பேராசை, சுயநலம், கண்டுகொள்ளாமல் இருக்கிற தன்மை, இவற்றை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தாய் ஆரோக்கிய அன்னை மக்கள் நலனின் அக்கறை கொண்டு செயல்பட்டார். மக்கள் நலனுக்காக தன்னுடைய ஒரே மகனை சிலுவையில் கையளிக்க கூட துணிந்து செயல்பட்டார். நமது வாழ்வில் இருக்கிற சுயநலத்தினால், தன்னலத்தினால், பேராசையினால், சமூக கடமைகளிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிற சூழ்நிலைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து நற்கருணை ஆண்டவர் சமூக தீமைகளுக்கு எதிராக நாம் எழுந்து நிற்பதற்கான ஆற்றலை தர வேண்டும் என்று வேண்டுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என் ஈசோ தன் நாமம் காதில், என் ஈசோ தன் நாதம் கண்ணில், ஈசோ தன் ரூபம் நெஞ்சில், ஈசோ தன் ஸ்நேகம் മനസ്സു നിറയെ നന്ദി മാത്രം. നാവിൽ യേശുവിൻ നാമം
അരികിൽ വന്നു ഉള്ളം തരളിതമായി കാതിൽ തിരുമൊഴി കേട്ടു നീ എൻ പൈതലല്ലേ. ആടിപ്പഴുതുള്ള കൈകളാലല്ലേ മാറോട് ചേർത്തണച്ചു. നാവിൽ എന്നീശോ തൻ നാമം കാതിൽ ഇൻ ഈശോതൻ നാദം. മഹിയും മഹിതാശകളും എന്നെ പുൽകിടുമ്പോ ഇന്നും നിൻഹിതമറിയാം ഹൃദയം പ്രാർത്ഥമാക്കൂ. ഹിതമല്ല തിരുഹിതമെന്ന് എന്നെന്നും നിറവേറണം. നാവിൽ എന്നീശോ തൻ നാമം കാതിൽ ഇൻ ഈശോതൻ നാദം. കണ്ണിൽ ഈശോ തൻ രൂപം നെഞ്ചിൽ ഈശോതൻ സ്നേഹം. മനസ്സു നിറയെ നന്ദി മാത്രം. നാവിൽ എന്നീശോ തൻ നാമം. പരിശുദ്ധ ആരോഗ്യമാതാവിൻ്റെ തിരുനാളിൻ്റെ തുടക്കം നാം ഇന്നേ ദിവസം കുറിച്ചിരിക്കുകയാണ്. നമ്മുടെ ഓരോരുത്തരുടെയും ജീവിതത്തെ നവീകരിക്കുവാനുള്ള അവസരമാണ്. ഓരോ വർഷവും ഈ തിരുനാൾ ആഘോഷിക്കുമ്പോൾ നല്ല നല്ല കാര്യങ്ങൾ ചിന്തിക്കുകയും ചിന്തിക്കുന്നതനുസരിച്ച് ജീവിക്കുവാനുള്ള കൃപാവരം പരിശുദ്ധ മറിയത്തിൻ്റെ മാധ്യസ്ഥത്തിലൂടെ യാചിക്കുകയും നാം ചെയ്യുന്നു. ഇന്നും അതുപോലെ നാം തുടങ്ങിയിരിക്കുകയാണ്. വളരെ മനോഹരമായ ചിന്തകൾ കൊണ്ട് സാന്നിധ്യം കൊണ്ട് ദൈവ സാന്നിധ്യം പകർന്നു തന്ന വൈദികരാണ് നമ്മുടെ മധ്യത്തിൽ ഇപ്പോൾ ഉള്ളത്. ഫാദർ ജയപാൽ വളരെ മനോഹരമായ രീതിയിൽ ദൈവ സാന്നിധ്യം നമുക്കേവർക്കും അനുഭവിക്കുവാൻ പറ്റുന്ന വിധത്തിൽ വളരെ ഭക്തിസാന്ദ്രമായ രീതിയിൽ ദിവ്യബലി അർപ്പിച്ചു നമുക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുകയായിരുന്നു. നമ്മുടെ പാപങ്ങളെല്ലാം ഓർത്ത് അതിന് പരിഹാര ബലിയായി ഈ ബലി അർപ്പിക്കുവാനുള്ള നേതൃത്വം വഹിച്ച നമ്മെല്ലാവരെയും ഈശ്വര സാന്നിധ്യത്താൽ നിറയ്ക്കുവാൻ നമ്മെ സഹായിച്ച ഫാദർ ജയപാലിന് നമ്മുടെ ഇടവകയുടെ നാമത്തിൽ ആത്മാർത്ഥമായ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. ഇന്ന് വചനപ്രഘോഷണം നടത്തിയത് ഫാദർ ജഗത് കസ്പാർ, കാഞ്ഞാമ്പുറ ഇടവക സ്വദേശിയാണ്. നമ്മുടെ ഇടവകയും നമ്മെയും വളരെ മനോഹരമായി മനസ്സിലാക്കിയതാണ് അച്ഛൻ്റെ പ്രസംഗത്തിൽ നിന്നും നമുക്കേവർക്കും മനസ്സിലായത്. പരിശുദ്ധ മറിയം വളരെ ശക്തമായ ജീവിതം നയിച്ചുവെന്ന് തൻ്റെ പ്രസംഗത്തിലൂടെ വെളിപ്പെടുത്തുകയാണ്. നാമും നമ്മുടെ ഇടവകയിൽ ശക്തമായ നിലപാടുകൾ എടുക്കണമെന്നും പരിശുദ്ധ മറിയത്ത് പോലെ ഭയപ്പെടാതെ എല്ലാം ദൈവ നന്മയ്ക്ക് വേണ്ടി, ജനസമൂഹത്തിൻ്റെ നന്മയ്ക്ക് വേണ്ടി നാം നിലപാടെടുത്തുകൊണ്ട് മുന്നോട്ട് നീങ്ങണമെന്നുള്ള മനോഹരമായ സന്ദേശമാണ് ഇന്നത്തെ വചനപ്രഘോഷണത്തിൽ നിന്നും നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ സാധിച്ചത്. പരിശുദ്ധ മറിയത്തിൻ്റെ
ജീവിത സവിശേഷതകളെക്കുറിച്ച് പറയുന്നതോടൊപ്പം തന്നെ നമ്മുടെ ഇടവകയുടെയും തൊഴിൽ ചെയ്യുന്ന നമ്മുടെ ഓരോരുത്തരുടെയും സവിശേഷതകളെക്കുറിച്ചും വളരെ വ്യക്തമായ ഭാഷയിൽ വിവരിക്കുകയുണ്ടായി. ആകയാൽ നമ്മുടെ സമൂഹത്തെ നശിപ്പിക്കുന്ന ആ തിന്മയുടെ ശക്തിയിൽ നിന്നും മാറി നന്മയുടെ പ്രകാശത്തിൻ്റെ പാതയിലൂടെ നാം വ്യതിചരിക്കണമെന്ന് പറഞ്ഞു തരികയുണ്ടായി. അച്ഛനോ ആത്മാർത്ഥമായ രീതിയിൽ ഈ ഇടവകയുടെ നാമത്തിൽ ഇവിടെ കൂടിയിരിക്കുന്ന ഓരോരുത്തരുടെയും നാമത്തിൽ നന്ദി അർപ്പിക്കുകയാണ്. തീർച്ചയായും അച്ഛൻ്റെ ഹൃദയമാണോ ഇവിടെ തുറന്ന് കാണിച്ചത്, എത്രമാത്രം ഈ സമൂഹത്തെ സ്നേഹിക്കുന്നുവെന്ന് വെളിപ്പെടുത്തുകയുണ്ടായി. 2 വൈദികർക്കും ആത്മാർത്ഥമായ രീതിയിൽ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. അതോടൊപ്പം നമുക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുവാനായി നമ്മോടൊപ്പം സന്തോഷം പങ്കുകൊള്ളുന്നതിനായി ഇവിടെ എത്തിയിരിക്കുന്നത് ഫാദർ സബരിമുത്തും ഫാദർ വിൽസനുമാണ്. അവർക്കും നമ്മുടെ ഇടവകയുടെ നാമത്തിൽ പ്രാർത്ഥനകളും നന്ദിയും രേഖപ്പെടുത്തുന്നു. ഇന്ന് ദിവ്യബലിക്ക് മുൻപായി നാം ദേവാലയത്തിൽ നിന്നും ഇന്ന് ഉയർത്തുവാനുള്ള പദഹായുമായി വളരെ ഭക്തിയോടുകൂടെ പ്രദക്ഷിണത്തിൽ പങ്കെടുക്കുകയുണ്ടായി. പ്രദക്ഷിണത്തിൽ പങ്കെടുത്ത എല്ലാവർക്കും, പ്രത്യേകിച്ചും ഭക്ത സംഘടനകളിലെ വ്യക്തികൾക്കും താലപ്പൊലി വസ്ത്രം ധരിച്ചു വന്ന ആ കുഞ്ഞുമക്കൾക്കും അതോടൊപ്പം മാലാഖമാരുടെ വസ്ത്രം ധരിച്ചു വന്ന ആ കുഞ്ഞുമക്കൾക്കും ഇപ്പോൾ ആത്മാർത്ഥമായി നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. ഇന്നത്തെ ഈ തിരുക്രമങ്ങൾക്കെല്ലാം വേണ്ട സജ്ജീകരണങ്ങൾ നേരത്തെ തന്നെ ചെയ്തതും നമ്മുടെ ഇടവകയിലെ മാതാസഭ അംഗങ്ങളും അന്യതെരേസ സഭാംഗങ്ങളും കുംബ്രിയ സഭാംഗങ്ങളും അതോടൊപ്പം കർമ്മൽ മാതാ സഭാംഗങ്ങളുമാണ്. അവരെല്ലാം ഓർക്കുകയും അവർക്ക് ഇടവകയുടെ നാമത്തിൽ നന്ദി അർപ്പിക്കുകയും ചെയ്യുന്നു. மன்றாடுவோமாக. எளியோரை ஆதரிக்கும் இறைவா, தூய ஆரோக்கிய அன்னையின் விழாவில் தகுதியற்ற எங்களுக்கு திருமகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உணவாய் அளித்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோ. நீர் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறவர் என்றும் தலைமுறை தலைமுறையாக அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிறவர் என்றும் தூய கன்னிமரியாள் வழியாக அறிந்திருக்கின்றோம். உமது பெருந்தன்மையான அன்பை கண்டு பாவித்து நாங்களும் சமூகத்தில் ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் முதலானோரின் நல்வாழ்விற்காக ஈடுபட்டு உழைக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவா உமக்கு நன்றி. அருள்மழை பொழிந்திடும் அன்னை மாமரியே, அன்பரா இயேசுவை ஈன்ற தாய் மரியே, ஆதாரம் நீ, அடைக்கலம் நீ, வாழ்நாளெல்லாம் ஒரு துணை நீ. வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க